கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே ஒரு பரிசுத்தவானாகிய யோபுவை பற்றி நாம் ஆராயப் போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சாட்சி சொல்லியிருக்கிறது. இந்த யோபு என்பவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்திருக்கிறான். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்களும், 500 ஏறுமார்களும், 500 கழுதைகளும் உள்ளவனாய் அவன் காணப்பட்டிருக்கிறான். திரளான பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய குமாரர்கள் அவ்வப்போது விருந்து செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. தங்களுடைய 3 சகோதரிகளை அழைத்து விருந்து செய்வார்கள். இந்த விருந்து முடிகிற போது யோபு என்ன செய்வான்? ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்களை இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன வழியை செலுத்துவது வழக்கமாயிருந்தது. பிள்ளைகள் விருந்தின் போது தேவனை நிந்தித்திருப்பார்கள் என்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்தது. ஆகையினால் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலி செலுத்துவது வழக்கம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபையார், நம்முடைய விசுவாசிகள், ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நமக்கு இந்த அனுபவம் தேவை. பாசப்பாலுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தபடியினால் அவர் என்ன செய்திருக்கிறார்? காலையில் எழுந்து தன்னுடைய சபையார், வீட்டார், அருமையான விசுவாசிகள் எல்லாரையும் பெயர் சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆகையினால் விசுவாச வீடுகளிலே, ஆவிக்குரிய சபைகளிலே நம்முடைய ஊழியர்கள் பாதுகாக்கப்பட, விசுவாசிகள் பாதுகாக்கப்பட தினந்தோறும் காலையிலே அவர்களுடைய பெயரை சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது நல்லது. அப்படியானால் பகலெல்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட அது உதவியாக இருக்கும். பாவம், உலகம், பிசாசு, வியாதி, பலவீனம், வேதனை அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு, அவர்களை தாக்காதபடிக்கு நாம் அவர்களை தினந்தோறும் ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. யோபுக்கு இந்த அனுபவம் இருந்தபடியினால் அவன் அதிகாலையில் ஒவ்வொருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலியை செலுத்தி இருந்தார். இப்படி அவன் செய்து கொண்டிருந்த நாட்களிலே தேவனுடைய புத்திரர்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் அங்கே வந்து நின்றான் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவபுத்திரர் யார்? அவர்கள் தான் தேவ தூதர்கள். யோபு 1:6 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் சொன்னான், நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொன்னது மட்டுமல்ல, யோபுவை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமில்லை என்று சாட்சி கொடுத்தார். இதை சொன்ன உடனே சாத்தான் சொன்னான், அவன் விருதாவாக உமக்கு பயப்படுகிறான். நீர் அவனை சுற்றிலும் அவனுடைய வீட்டிலையும் அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரு என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று கூறினார்.
சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் அந்த யோபுவின் குடும்பத்திலே பல்வேறு விதமான தாக்குதல்கள் அவன் செய்தான். அவனுக்கு இருந்ததான எருதுகளையும் கழுதைகளையும் சபேர் வந்து சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள் என்று ஒருவன் வந்து சொன்னான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவன் வந்து சொல்லுகிறான், வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. இவன் இப்படி பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் இன்னொருவன் வந்து சொல்லுகிறான், கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்களின் மேல் விழுந்து அவர்களை ஓட்டிக் கொண்டு போய்விட்டார்கள், வேலையாட்களையும் பட்டயத்தால் வெட்டி விட்டார்கள். இப்படி இவன் பேசிக் கொண்டிருக்கையில் இன்னொருவன் வந்து சொன்னான், உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கும் போது வனாந்தரத்திலே வந்ததான காற்று வீட்டின் மேல் மோதி அந்த வீடு விழுந்து பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார். இப்படி ஆடுகள், எருதுகள், கழுதைகள், வேலைக்காரர்கள், குமாரர்கள், குமாரத்திகள், ஒட்டகங்கள் இவையெல்லாம் இல்லாமற் போயிற்று. அந்த நேரத்திலே யோபுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை பொறுமையான வார்த்தை. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, அவனுக்கு வந்த சோதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் ஆத்துமாவுக்கு வந்த சோதனை. இழப்பு செய்தி, சாவு செய்தி, அழிவு செய்தி நம்முடைய இருதயத்தை தாக்குகிறது. ஆகையினால் யோபுவின் இருதயத்துக்கு சோதனை வந்தது, மனதுக்கு சோதனை வந்தது, சரீரத்துக்கு சோதனை வந்தது. இங்கே நாம் இதுவரைக்கும் படித்த கேட்ட பகுதியிலே அவன் ஆத்மாவுக்கு வந்த சோதனையை பார்க்கிறோம். இதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. ஆகையினால் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவும் இல்லை, கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை. அதற்கு பதிலாய் இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள் அளவுக்கு மிஞ்சி நமக்கு வந்து கொண்டிருக்குமானால் அந்த நேரங்களிலே கர்த்தருக்கு அதிகமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ சித்தம் இல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்காது. சில காரியங்கள் தேவ சித்தப்படி நடக்கிறது, சில காரியங்கள் தேவன் அனுமதித்து நடக்கிறது. இங்கே யோபுவை சாத்தான் சோதிக்கும் முன்னே ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவு வாங்கி கொண்டுதான் சோதிக்கிறான். கர்த்தர் இடம் கொடுக்காமல், கர்த்தர் அனுமதி வழங்காமல் பிசாசு நம்மை சோதிக்க முடியாது. ஆகையினால் நமக்கு வருகிற சம்பவங்கள் எல்லாம் தேவனுடைய அறிவின்படி தான் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ரோமமெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதிலே ஒன்று கீழே விழ வேண்டுமானாலும் கர்த்தருடைய அறிவில்லாமல் அது விடுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னை தொடுகிறவன் என்னை, என் கண்மணியை தொடுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? நாம் எல்லாரும் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறோம், கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறோம். நமக்கு என்ன சம்பவித்தாலும் தேவனுக்கு தெரியாமல் சம்பவிப்பதில்லை என்பதைத்தான் நாம் வழங்கிக் கொள்கிறோம். இப்படி யோபு முதலாவது சாத்தான் அவனை ஆத்துமாவிலே பலவிதமான சோதனைகளை கொடுத்து அவனுக்கு அதைரியம் வருமா, சோர்வு வருமா, பிசாசுக்கு பயப்படுவானா என்றெல்லாம் அவனை சோதித்தான். ஆனாலும் அவன் பொறுமையோடு தைரியமாக இந்த வார்த்தைகளை சொன்னான். திரும்பவும் தேவபுத்திரர்கள், அதாவது தேவ தூதர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் சொன்னான், கர்த்தருக்கு பிரயோஜனமாக பூமி எங்கு உலாவி சுற்றி தெரிந்து வருகிறேன். ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று சாட்சி கொடுத்தார். இன்னும் அவன் தன் உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறான். இவ்வளவு சோதனைகள் வந்த பிறகும் கூட உத்தமத்தை விட்டு அவன் விலகி போகவில்லை. இன்னும் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறான். இதுபோல நமக்கு எந்த சோதனை பிசாசால் வந்தாலோ கலங்கி போகாமல், வேதனைப்படாமல், முறுமுறுக்காமல், துக்கப்படாமல், சோர்ந்து போகாமல், பின்மாறி போகாமல் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். சத்தியத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். பரிசுத்தத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். தெய்வீக சுபாவங்களிலே உறுதியாய் இருக்க வேண்டும். சாத்தான் இப்பொழுது சொல்லுகிறான், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு விரோதமாக உம்மை தூசிக்காமல் இருப்பானோ பாரும் என்று சொன்னார். ஆண்டவர் இப்பொழுதும் சொன்னார், அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடும். சாத்தான் கர்த்தரை சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இந்த யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பரு, சரீரத்திலே வேதனை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அவன் அருமையான நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுவதை நாம் காண்கிறோம். பின்னால் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் சொன்னதான வார்த்தைகளை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. தோல் முதலானவர்கள் அழுகி போனாலும் அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் அவரை காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார். இப்படியெல்லாம் நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறார். உண்மையிலே நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர். ஆத்துமாவையும் மீட்கிறவர், சரீரத்தையும் மீட்கிறவர். ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை முதலாவது மீட்டுக் கொள்ளுகிறார். எப்படி? அதுதான் இரத்தத்தால் நமக்குள்ளே உண்டாகிற மீட்பு, பாவமன்னிப்பாகிய மீட்பு, ஆத்தும மீட்பு. நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு நாமத்தில் அறிக்கையிடும் பொழுது தன்னுடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சரீர மீட்பு நடக்க வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை தந்து சரீரத்தை மீட்க செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று சொல்லுகிறது, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே ஆவலோடு தவிக்கிறோம். ஆத்ம மீட்பு வேறே, சரீர மீட்பு வேறே. ஆத்ம மீட்பு பாவங்களை அறிக்கையிடும் பொழுது உண்டாகி விடுகிறது. ஆனால் சரீர மீட்பை பெற வேண்டுமானால் ஆவியின் முதற் பலன்களை நாம் பெற வேண்டும், ஆவலோடு காத்திருந்து தவிக்க வேண்டும். அப்படியானால் தான் பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தை மீட்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மீட்பராகிய இயேசு உயிரோடு இருப்பதனால் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருப்பதனால் நமக்கு என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
சோதனையை ஜெயிக்க தேவையான கிருபை, பலன், வெளிப்பாடு அவர் நமக்கு தருகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அப்படியானால் கடைசி நாளில் அவர் வெளிப்படுவதை குறித்து கூட யோபுக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. வேதத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே கர்த்தர் தரிசனமாவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா? ஏற்கனவே இந்த உலகத்திலே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு தரிசனமானார். ஆனால் இனிமேல் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து மணவாளனாக தரிசனமாக போகிறார். மூன்றாவதாக உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களை சேர்க்க அவர் ஒரு தோழனாய் தரிசனமாவார். நான்காவது 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்க ராஜாதி ராஜாவாய் தரிசனமாவார். ஐந்தாவது முழு உலகத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் தரிசனமாவார். இங்கே யோபுவுக்கு கர்த்தராகிய இயேசு தரிசனமாவதை குறித்த வெளிப்படுத்தலும் கிடைத்திருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அவன் கூறுகிறான். ஆகையினால் சோதனையின் நேரத்திலே நமக்கு நல்ல வெளிப்பாடு கர்த்தர் தருவார், தைரியம் தருவார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பெருக்களால் பாதிக்கப்பட்ட நேரத்திலும் யோபுக்கு இருந்ததான நம்பிக்கை என்ன? என் மீட்பரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் கண்களால் காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இதோடு சேர்ந்து அவனுக்கு மனைவியின் மூலமாகவும் சோதனை வந்தது. மனைவி அவனை பார்த்து என்ன சொன்னாள்? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். முதலாவது ஆத்மாவுக்கு அந்த சோதனை, 2வது சரீரத்துக்கு சோதனை, இப்பொழுது மனைவியின் மூலமாய் மனதுக்கு சோதனை. மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய மனதுக்கு வேதனையை உண்டாக்கும். இழப்பு செய்தி, சாவு செய்தி, அழிவு செய்தி ஆத்மாவுக்கு வேதனை உண்டாக்குகிறது. வியாதிகள், வாதைகள் நம்முடைய சரீரத்துக்கு வேதனை உண்டாக்குகின்றன. இங்கே மனதுக்கு வந்த சோதனையிலே அவன் ஜெயித்து விட்டான். அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பிற்காலத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், உபத்திரவத்திலே யோபு பொறுமையாயிருந்தான் என்று எழுதுகிறார். பொறுமையை குறித்து கேள்விப்படுகிறோமே, யோபு பொறுமை உள்ளவனாயிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆகையினால் நமக்கு சரீரத்துக்கு உபத்திரம் வந்தாலும், மனதுக்கு உபத்திரம் வந்தாலும், ஆத்மாவுக்கு உபத்திரம் வந்தாலும் பொறுமையை இழந்து விடக்கூடாது. உபத்திரவ நேரத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இனிமேல் யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். அங்கே யோபு தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அதுவே நமக்கு சோதனையாய் வரும். அதனால் எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் அஞ்சக்கூடாது. பிள்ளைகள் செத்து விடுவார்களோ, மிருகங்கள் செத்து விடுமோ, இப்படியெல்லாம் அவன் பயந்திருக்கிறான். பயந்தது நேரிட்டது. என் சரீரம் ஏதாவது வியாதி வந்து விடுமோ, பலவீனம் வந்து விடுமோ, வாதை வந்து விடுமோ என்று பயந்திருக்கிறான். அது வந்து விட்டது. என்றாவது ஒரு நாள் என் மனைவி என்னை தூஷிப்பாளோ என்று பயந்து கொண்டிருந்தான். அது நேரிட்டது. நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அதனால் எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது, எந்த காரியத்தை குறித்து அஞ்சக்கூடாது. வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகும் பொழுது கூட அந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி பயப்படக்கூடாது.
மற்றவர்களுக்கு வியாதி என்னை தொற்றி விடுமோ என்று பயப்படாத. பயந்தது, நேரிட்டது, அஞ்சினது, வந்தது. எந்த வியாதியஸ்தருக்கா ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் பாதுகாப்பார், நமக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லக்கூடிய தைரியம் தேவை. சில தொற்று வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பயப்படக்கூடாது. வியாதியஸ்தரோடு நாம் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கும். நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கர்த்தரனை பாதுகாப்பார். கர்த்தர் அனுமதிக்காமல், கர்த்தர் சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே சம்பவிக்காது. ஒரு இடத்துல யோபு சொல்லுகிறார், என் சரீரத்தை நான் நெய்யினால் கழுவினேன். என் சரீரத்தை என்னத்தினால் கழுவினேன்? நெய்யினால். நம்ம எல்லாம் ஆயில் பாத் எடுக்கிறோம். அவர் என்ன பாத் எடுத்திருக்கிறார்? கீ பாத். என்ன பாத்? கீ பாத். அவ்வளவு தூரம் நெய்யினால கழுவி 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 உடம்ப ரொம்ப பாலிஷ் பண்ணி ஸ்மூத்தா வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் யோசிச்சிருக்கான், இப்படி ஸ்மூத்தா இருக்கிற பாடியில என்னைக்காவது ஒரு சொறியோ கட்டியோ பருவோ வந்தா என்ன ஆகும்? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சியது எனக்கு வந்தது. ஆகையினால் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. பிசாசு துரத்தும் பொழுது கூட அந்த பிசாசு நம்ம இடத்துல வந்துருமோ, தொந்தரவு பண்ணுமோன்னு சொல்லி பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. பயந்தீங்க பிசாசு உங்களை தாக்கும். அநேக ஆட்கள்கிட்ட கேட்டிருக்கேன், அந்த பிசாசுமே சொல்லியிருக்கு. முதலாவது இந்த ஆளை பயமுறுத்தினேன், பயந்தான், உடனே ஏறினேன்னு சொல்லுது. எப்படி பயமுறுத்தினேன்னு கேட்டேன். இவன் அந்த கிணறு வழியா போய்கொண்டே இருந்தான். நான் கிணத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டேன், படார்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே இவன் பயந்தான், உள்ள ஏறினேன். அதனால பயப்படக்கூடாது. பிசாசுக்கு பயப்பட வேண்டாம், மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம். நாம் பயப்படக்கூடியது யாருக்கு பயப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். அதனால இயேசுநாதர் சொன்னார், உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள், ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். பிசாசுக்கு பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். இனிமேல் யோபு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இன்னொரு சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். தேவன் யாரையெல்லாம் அழிக்கிறார்? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும். சிலர் யோசிக்கிறார்கள், ஆண்டவர் துன்மார்க்கனை தான் அழிக்கிறார், சன்மார்க்கர்களை அழிக்க மாட்டார் என்று. அப்படி அல்ல, சன்மார்க்கனை அழிக்கிறார், துன்மார்க்கனை அழிக்கிறார். சிலர் சன்மார்க்க ஜீவியம் செய்வார்கள். ஒரு வருடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், நாங்கள் புகைப்பிடிப்பதில்லை, சினிமாவுக்கு போவதில்லை, மதுபானம் அருந்துவதில்லை என்று சொல்லி ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், இந்த எல்லா காரியத்தையும் நானும் செய்வதில்லை என்று சொல்லிவிட்டு, ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மாம்சம் புசிக்கிறீர்கள், நாங்கள் அது கூட புசிப்பதில்லை. நம்மளை பார்க்க அவர் +1 ஜாஸ்தி தான் இருக்கிறார். ஆனால் இயேசு இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள சொன்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். இவர்கள் யார்? சன்மார்க்கர்கள். இவர்கள் யார்? சன்மார்க்கர்கள். சன்மார்க்கமான ஜீவியம். ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், அன்னதானம் பண்ணுகிறோம், எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவை மட்டும் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யப்படவில்லை? கட்டளையிடப்படவில்லை. ஆகையினால் ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசுவின் மூலம்தான் வருகிறது. எவ்வளவுதான் சன்மார்க்க ஜீவியம் செய்தாலும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது.
இங்கே யோபு சொல்லுகிறார், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் அழிக்கிறார். ஆகையினால் சன்மார்க்கர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், துன்மார்க்கர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசேயன் ஒரு சன்மார்க்கமான ஜீவியம் செய்தான். அவன் என்ன சொன்னான்? வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், கிடைப்பதில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரை போல நான் ஜீவிக்கவில்லை. அதுதான் சன்மார்க்க ஜீவியம். ஆனால் தேவனை நோக்கி, தேவனே என்மேல் கிருபையாயிரும்னு அவன் சொல்லவே இல்லை. ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு பண்ண ஜெபம், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அவனுடைய விசுவாசம், அவன் சொன்ன உண்மை கிருபை சந்திக்கவும் கிருபை ரட்சிப்பதற்கு ஏதுவாயிற்று. அடுத்தது யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சாட்சியை பற்றி சொல்லுகிறார். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். வாசியுங்கள் 16-19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். இந்த ஒரு பயம் யோபுக்கு இருந்தது. என்னை பற்றி பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். எத்தனை நேரங்களில் மனிதர்கள் நம்மை பற்றி சாட்சி கொடுப்பார்கள், வெளி தோற்றங்களை வைத்து. பவுலுக்கும் கூட இந்த பயம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், ஆனால் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அவர் என்ன செய்வார்? இருளில் மறைந்திருக்கிறவர்களை வெளியரங்கமாக்குவார் என்று சொல்லி பயப்படுகிறார். மனுஷர்கள் சில நேரத்தில் நம்மை பற்றி சாட்சி கொடுப்பார்கள். நாம் நல்லவர்கள் என்று, நீதிவான்கள் என்று, உத்தமர்கள் என்று மனுஷர்கள் சாட்சி கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய சாட்சி பரலோகத்திலிருந்து உண்டாக வேண்டும். உன்னதத்திலே வீட்டிருக்கிறவர் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். தெசலோனிக்கேயரை பார்த்து பவுல் எழுதுகிறார், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமானவர்களாக இருந்தோம் என்பதற்கு தேவனும் சாட்சி, நீங்களும் சாட்சி. ஆகையினால் நம்மை பற்றி தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் பரிசுத்தவான்கள், நீதிவான்கள் என்று. இங்கே யோபுவை பற்றி தேவன் சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பு விலகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கவில்லையா? இதுபோல நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்க வேண்டும். நம்மை பற்றி பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். அன்பின் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார், பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவைகள் 3, பூலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவைகள் 3. ஆகையினால் பரலோகம் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். வாசிங்கள் அந்த இடத்தை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்தார். பிதாவானவர் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும், குமாரன் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும், பரிசுத்தாவியானவர் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குமாரன் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும், பிதா நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பூலோகத்திலையும் சாட்சி கொடுக்க 3 காரியங்கள் இருக்கின்றன: ஆவி, ஜலம், இரத்தம். இவைகளும் சாட்சி கொடுக்கின்றன. ஆகையினால் பிரியமானவர்களே, யோபு சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்திலே இருக்கிறார் என்று கூறுகிறார். இனிமேல் யோபுவின் பெரிய ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காய் வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். தேவனோட மனுஷருக்காக வழக்காட ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அவங்காலத்தில் வழக்காட யாரும் இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்காக வழக்காட, பரிந்து பேச யார் இருக்கிறது? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனுபுத்திரனுக்காக ஒரு சிநேகிதன் வழக்காடுவது போல தேவனோடு வழக்காட ஒரு மனிதன் இருந்தால், ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவன் சொன்னான். அந்த ஒருவர் தான் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. தேவன் ஒருவரே
தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, தெய்வத்துக்கு நமக்கும் இடையே இருந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார். இப்பொழுது நமக்காக இயேசு பிதாவின் சமூகத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இதை அன்பின் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். 1 யோவான் 2:1. பிதாவிடத்தில் பரிந்து பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார்.